गाइस கொஞ்சம் போசிங் பண்ணும்போது சொதப்பலாயிருச்சு. வீடியோ கண்டினியூவா பாருங்க, அது என்ன நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி வெல்கம் டு சந்துரு ஃபிட்னஸ். எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. காலையில எழுந்து பல்லு விளக்குறேன்னு சொல்லி முதல்ல ஒரு காஃபி குடிச்சிருவேன். அதுக்கு நான் கடைக்கு போயிட்டு ஒரு பால் பாக்கெட் வாங்கிட்டு முட்டை இல்ல அப்படியே முட்டையை பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு ரூமுக்கு வரலாம் நினைக்கும் இதெல்லாம் நம்ம கண்ணில் படுது. வேற ஒன்றும் இல்லை, ஸ்வீட்ஸ். गाइस நம்ம ஒன்று சாப்பிடாம இருக்கணும்னு நினைக்கும் போது தான் நம்ம கண்ணில் அடிக்கடி படும். உங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருந்தா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் என்ன வழக்கம் போல ஒரு மனமான ஒரு காஃபி வச்சு குடிச்சிட்டு இன்னைக்கு ஆஃபீஸுக்கு கிளம்பிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தயிர் முட்டை வெஜிடபிள் வச்சு இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு எப்பயும் போல தான் வழக்கம் போல எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஈவினிங் ரூமுக்கு வந்துட்டு வழக்கம் போல ஒரு மனமான ஒரு காஃபி வச்சு குடிச்சிட்டு டேரக்டா ஜிம்முக்கு போலான்ட்டு ரெடி ஆகிட்டு ஜிம்முக்கு போயிட்டு இன்னைக்கு லெக் ஒர்க் அவுட் தான் गाइस. லெக் ஒர்க் அவுட் பண்றேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வார்ம் அப் பண்ணுமேன்னு சொல்லி வார்ம் அப் பண்ணிட்டு இருந்தேன். லெக் ஸ்ட்ரெச் தான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ திடீர்னு என்ன நினைச்சேன்னு தெரியல, ஒரு போசிங் பண்ணி பார்ப்போமேன்னு சொல்லி போசிங் பண்ணி பார்க்கும்போது தடுமாறி கீழே விழுந்த தருணம் அது. ஸோ அதுல இருந்து ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன், அது வேற ஒன்றும் இல்லை, வார்ம் அப் பண்ணும்போது வார்ம் அப் மட்டும் பண்ணணும். गाइस இன்னைக்கு வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போகும், பிகாஸ் இது ஒரு மினி விளாக் மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். என்னோட 2 நாள் ரொட்டீனே இதில் எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் எப்பயே பாருங்க, இல்லையா சேவ் பண்ணி வச்சுட்டு அப்புறமாட்டு பாருங்க. ஆனா பாருங்க, மறக்காம யூடியூப் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, இன்ஸ்டா இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கங்க. வழக்கம் போல லெக் ஒர்க் அவுட் மினிமமான வெயிட்ல டீசெண்டாக போட்டு முடிச்சிட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் வேலைக்கு போகணும். गाइस ஒரு லெக் ஒர்க் அவுட் போட்டு அடுத்த நாள் வேலைக்கு போகிற கஷ்டம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஒரு பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறோம், இல்லை படிக்கட்டு ஏறினாலே அந்த பெயினே வேற மாதிரி இருக்கும். ரெஸ்ட்டும் போக முடியாது, ஏன் ஒழுங்காக நடக்க கூட முடியாது. அதனால தான் ஒரு மீடியமான வெயிட்டை வச்சு நான் ட்ரைன் பண்ணிட்டு இருக்கேன். गाइस டெட் லிஃப்ட் பண்ணுமான்னு வேணுமான்னு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன். ஒருவேளை இன்னைக்கு அன்லாக் பண்ணிட்டேன். அப்படியே இந்த பக்கம் வந்து கார்டியோ ஒரு 5 மினிட்ஸ் பண்ணிட்டு இன்னைக்கான ஒர்க் அவுட் முடிச்சுட்டு அப்படியே லெக் கண்டிஷனை வீடியோ எடுத்துட்டு அங்கிருந்து நான் கிளம்பிட்டேன். இதோ லெக்ல ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. அந்த சந்தோஷத்தோட ரூமுக்கு வந்து இன்னைக்கு சிக்கன் எடுத்து மனமா சமைச்சு சாப்பிட்டாச்சு. அப்படியே சாப்பிட்டு முடிச்ச கையோட இன்னைக்கு கொஞ்சம் வெஜிடபிள் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அப்படியே நானும் ஸ்வீட் பொட்டேட்டோ கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதெல்லாம் வாங்கிட்டு இன்னைக்கான டேவை தரமா கம்ப்ளீட் பண்ணியாச்சு மக்களே. அடுத்த நாள் வழக்கம் போல தான் மனமா ஒரு காஃபி வச்சு குடிச்சிட்டு டேரக்டா ஜிம்முக்கு போயிட்டேன். இன்னைக்கு என்னால் ஒர்க் போன கிளிப் எடுக்க முடியலன்னு சொல்ல முடியாது, எடுக்க மறந்துட்டேன், அதுதான் உண்மை. அதெல்லாம் மறந்துட்டு ஒரு தரமான செஸ்ட் ஒர்க் அவுட் போட்டேன். வர ஏன் தெரியும் மக்களே, செஸ்ட் ஒர்க் அவுட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. செஸ்ட் ஒர்க் அவுட்டை விருப்பப்பட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு செஸ்ட் மசில் கொஞ்சம் இல்லை, அதனால ஒரு நல்ல செஸ்ட்டு கொண்டு வரணும்னு இன்டென்ஸாக இந்த ஒர்க் அவுட்டை நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதனாலே செஸ்ட் டேவா ஒரு மனசுக்குள்ள ஒரு ஹாப்பினஸ் வந்துடும். ஓகே இன்னைக்கு செஸ்ட் டே நல்லா ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோடய ஜிம்முக்கு போவேன். அப்படி தான் இன்னைக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடான செஸ்ட் ஒர்க் அவுட்டோட ஜிம்ல இருந்து வெளியே வந்தேன். ஆஃப்டர் ஒர்க் அவுட் பம்பை செக் பண்ணிட்டு ரூமுக்கு கிளம்பிட்டேன். எனக்கு தெரியும் இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்குன்னு, பட் போடக்கூடிய கட்டாயம் ஏற்பட்டுருச்சு, அதனால தான் போட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. பிடிச்சிருந்தா ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் வலிமையா இருங்க. நன்றி மக்களே.